365 நாட்கள் பைபிள் சவாலின் 57வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 16 முதல் 18 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவனுடைய விசுவாசத்தை கொண்டாடவும் நீதியை நாடவும் அவர் அளித்த வழிநடத்துதலை கவனமாக கேட்கவும் அழைக்கிறது. சிந்தனை நிறைந்த இந்த காலத்தில் ஆண்டவர் நன்றியுடனான வழிபாட்டையும் நேர்மையான வாழ்க்கையையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது குரலை அறியும் ஞானத்தையும் எங்களுக்கு கற்றுத்தரட்டும். ஆண்டவரே, உமது சத்தியத்தை கேட்க எங்கள் காதுகளை திறந்து நீதியின் பாதையில் நடத்தும். பயபக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஜெப மனதுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 57 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Deuteronomy 16 to 18. These passages remind us to celebrate God's faithfulness, seek justice, and listen carefully to His appointed guidance. In this season of reflection, may the Lord teach us to worship with gratitude, live with integrity, and discern His voice above all others. Lord, open our ears to your truth and lead us in wisdom and righteousness. Let us begin with reverence, joy, and prayer. உபாகமம் அதிகாரம் 16. Deuteronomy chapter 16. வசனம் 1. ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபிப் மாதத்திலே இராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 1. Observe the month of Abib, and keep the Passover unto the Lord thy God. For in the month of Abib the Lord thy God brought thee forth out of Egypt by night. வசனம் 2. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடுமாடுகளை பலியிடுவாயாக. Verse 2. Thou shalt therefore sacrifice the Passover unto the Lord thy God, of the flock and the herd, in the place which the Lord shall choose to place his name there. வசனம் 3. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோட்டிருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லா அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். Verse 3. Thou shalt eat no leavened bread with it. 7 days shalt thou eat unleavened bread therewith, even the bread of affliction. For thou camest forth out of the land of Egypt in haste, that thou mayest remember the day when thou camest forth out of the land of Egypt all the days of thy life. வசனம் 4. 7 நாள் அளவும் உன் எல்லைகளிலெங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் இராமுழுதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். Verse 4. And there shall be no leavened bread seen with thee in all thy coast 7 days. Neither shall there anything of the flesh, which thou sacrificedst the first day at even, remain all night until the morning. வசனம் 5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். Verse 5. Thou mayest not sacrifice the Passover within any of thy gates, which the Lord thy God giveth thee. வசனம் 6. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறபோது பஸ்காவை அடித்து. Verse 6. But at the place which the Lord thy God shall choose to place his name in, there thou shalt sacrifice the Passover at even, at the going down of the sun, at the season that thou camest forth out of Egypt. வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற்காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. Verse 7.
and thou shalt roast and eat it in the place which the Lord thy God shall choose. And thou shalt turn in the morning, and go unto thy tents. வசனம் 8. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். Verse 8. 6 days thou shalt eat unleavened bread, and on the 7th day shall be a solemn assembly to the Lord thy God. Thou shalt do no work therein. வசனம் 9. 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்கத் தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். Verse 9. 7 weeks shalt thou number unto thee. Begin to number the 7 weeks from such time as thou beginnest to put the sickle to the corn. வசனம் 10. அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியைச் செலுத்தி. Verse 10. And thou shalt keep the feast of weeks unto the Lord thy God with a tribute of a freewill offering of thine hand, which thou shalt give unto the Lord thy God, according as the Lord thy God hath blessed thee. வசனம் 11. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு. Verse 11. And thou shalt rejoice before the Lord thy God, thou, and thy son, and thy daughter, and thy manservant, and thy maidservant, and the Levite that is within thy gates, and the stranger, and the fatherless, and the widow, that are among you, in the place which the Lord thy God hath chosen to place his name there. வசனம் 12. நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்யக்கடவாய். Verse 12. And thou shalt remember that thou wast a bondman in Egypt, and thou shalt observe and do these statutes. வசனம் 13. நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து. Verse 13. Thou shalt observe the feast of tabernacles 7 days. After that thou hast gathered in thy corn and thy wine. வசனம் 14. உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்படக்கடவீர்கள். Verse 14. And thou shalt rejoice in thy feast, thou, and thy son, and thy daughter, and thy manservant, and thy maidservant, and the Levite, the stranger, and the fatherless, and the widow, that are within thy gates. வசனம் 15. உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்துச் சந்தோஷமாயிருப்பாயாக. Verse 15. 7 days shalt thou keep a solemn feast unto the Lord thy God in the place which the Lord shall choose, because the Lord thy God shall bless thee in all thine increase, and in all the works of thine hands. Therefore thou shalt surely rejoice. வசனம் 16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படக்கடவர்கள்.
Verse 16. 3 times in a year shall all thy males appear before the Lord thy God in the place which he shall choose, in the feast of unleavened bread, and in the feast of weeks, and in the feast of tabernacles, and they shall not appear before the Lord empty. வசனம் 17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டுவர கடவன். Verse 17. Every man shall give, as he is able, according to the blessing of the Lord thy God which he hath given thee. வசனம் 18. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்யக்கடவர்கள். Verse 18. Judges and officers shalt thou make thee in all thy gates, which the Lord thy God giveth thee, throughout thy tribes, and they shall judge the people with just judgment. வசனம் 19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சிணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். Verse 19. Thou shalt not wrest judgment, thou shalt not respect persons, neither take a gift, for a gift doth blind the eyes of the wise, and pervert the words of the righteous. வசனம் 20. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. Verse 20. That which is altogether just shalt thou follow, that thou mayest live, and inherit the land which the Lord thy God giveth thee. வசனம் 21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். Verse 21. Thou shalt not plant thee a grove of any trees near unto the altar of the Lord thy God, which thou shalt make thee. வசனம் 22. யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். Verse 22. Neither shalt thou set thee up any image, which the Lord thy God hateth. உபாகமம் அதிகாரம் 17. Deuteronomy chapter 17. வசனம் 1. பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவருவருப்பாயிருக்கும். Verse 1. Thou shalt not sacrifice unto the Lord thy God any bullock or sheep wherein is blemish, or any evil favoredness, for that is an abomination unto the Lord thy God. வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி. Verse 2. If there be found among you, within any of thy gates which the Lord thy God giveth thee, man or woman, that hath wrought wickedness in the sight of the Lord thy God, in transgressing his covenant. வசனம் 3. நான் விலக்கியிருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வானசேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால். Verse 3. And hath gone and served other gods, and worshipped them, either the sun, or moon, or any of the host of heaven, which I have not commanded. வசனம் 4. அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும்போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய், அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால். Verse 4. And it be told thee, and thou hast heard of it, and inquired diligently, and, behold, it be true, and the thing certain, that such abomination is wrought in Israel. வசனம் 5.
அந்த அக்கிரமத்தைச் செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய். Verse 5. Then shalt thou bring forth that man or that woman, which have committed that wicked thing, unto thy gates, even that man or that woman, and shalt stone them with stones, till they die. வசனம் 6. சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. Verse 6. At the mouth of 2 witnesses, or 3 witnesses, shall he that is worthy of death be put to death. But at the mouth of 1 witness he shall not be put to death. வசனம் 7. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். Verse 7. The hands of the witnesses shall be first upon him to put him to death, and afterward the hands of all the people. So thou shalt put the evil away from among you. வசனம் 8. உன் வாசல்களில் இரத்தப்பழிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய். Verse 8. If there arise a matter too hard for thee in judgment, between blood and blood, between plea and plea, and between stroke and stroke, being matters of controversy within thy gates, then shalt thou arise, and get thee up into the place which the Lord thy God shall choose. வசனம் 9. லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். Verse 9. And thou shalt come unto the priests the Levites, and unto the judge that shall be in those days, and inquire, and they shall show thee the sentence of judgment. வசனம் 10. கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. Verse 10. And thou shalt do according to the sentence which they of that place which the Lord shall choose shall show thee, and thou shalt observe to do according to all that they inform thee. வசனம் 11. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாயத்தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். Verse 11. According to the sentence of the law which they shall teach thee, and according to the judgment which they shall tell thee, thou shalt do. Thou shalt not decline from the sentence which they shall show thee, to the right hand, nor to the left. வசனம் 12. அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கீழாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாகக்கடவன். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். Verse 12. And the man that will do presumptuously, and will not hearken unto the priest that standeth to minister there before the Lord thy God, or unto the judge, even that man shall die, and thou shalt put away the evil from Israel. வசனம் 13. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள். Verse 13. And all the people shall hear, and fear, and do no more presumptuously. வசனம் 14. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய்ச் சேர்ந்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதில் குடியேறினபின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால். Verse 14. When thou art come unto the land which the Lord thy God giveth thee, and shalt possess it, and shalt dwell therein, and shalt say,
I will set a king over me, like as all the nations that are about me. வசனம் 15. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள்ளிருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. Verse 15. Thou shalt in any wise set him king over thee, whom the Lord thy God shall choose. 1. From among thy brethren shalt thou set king over thee. Thou mayest not set a stranger over thee, which is not thy brother. வசனம் 16. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. Verse 16. But he shall not multiply horses to himself, nor cause the people to return to Egypt, to the end that he should multiply horses. Forasmuch as the Lord hath said unto you, ye shall henceforth return no more that way. வசனம் 17. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். Verse 17. Neither shall he multiply wives to himself, that his heart turn not away. Neither shall he greatly multiply to himself silver and gold. வசனம் 18. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். Verse 18. And it shall be, when he sitteth upon the throne of his kingdom, that he shall write him a copy of this law in a book out of that which is before the priests the Levites. வசனம் 19. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. Verse 19. And it shall be with him, and he shall read therein all the days of his life, that he may learn to fear the Lord his God, to keep all the words of this law and these statutes, to do them. வசனம் 20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படிச் செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீட்டித்து வாழுவார்கள். Verse 20. That his heart be not lifted up above his brethren, and that he turn not aside from the commandment, to the right hand, or to the left, to the end that he may prolong his days in his kingdom, he and his children, in the midst of Israel. உபாகமம் அதிகாரம் 18. Deuteronomy chapter 18. வசனம் 1. லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. Verse 1. The priests the Levites, and all the tribe of Levi, shall have no part nor inheritance with Israel. They shall eat the offerings of the Lord made by fire, and his inheritance. வசனம் 2. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரமில்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். Verse 2. Therefore shall they have no inheritance among their brethren. The Lord is their inheritance, as he hath said unto them. வசனம் 3. ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடுமாடுகளில் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பைகளையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். Verse 3. And this shall be the priest's due from the people, from them that offer a sacrifice, whether
it be ox or sheep, and they shall give unto the priest the shoulder, and the 2 cheeks, and the maw. வசனம் 4. உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுரோமம் என்னும் இவைகளின் முதற்பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். Verse 4. The first fruit, also, of thy corn, of thy wine, and of thine oil, and the first of the fleece of thy sheep, shalt thou give him. வசனம் 5. அவனும் அவன் குமாரரும் எந்நாளும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். Verse 5. For the Lord thy God hath chosen him out of all thy tribes, to stand to minister in the name of the Lord, him and his sons forever. வசனம் 6. இஸ்ரவேலில் எவ்விடத்திலும் உள்ள உன் வாசல்கள் யாதொன்றிலே தங்கின ஒரு லேவியன் அவ்விடத்தை விட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்பூர்வமாய் வந்தாள். Verse 6. And if a Levite come from any of thy gates out of all Israel, where he sojourned, and come with all the desire of his mind unto the place which the Lord shall choose. வசனம் 7. அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் லேவியராகிய தன் எல்லா சகோதரரைப் போலும் தன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஊழியஞ்செய்வான். Verse 7. Then he shall minister in the name of the Lord his God, as all his brethren the Levites do, which stand there before the Lord. வசனம் 8. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆஸ்தியின் விலைக்கிரயத்தை அனுபவிக்கிறதும் அல்லாமல் சாப்பாட்டிற்காக சமமான பாகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். Verse 8. They shall have like portions to eat, beside that which cometh of the sale of his patrimony. வசனம் 9. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய்ச் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். Verse 9. When thou art come into the land which the Lord thy God giveth thee, thou shalt not learn to do after the abominations of those nations. வசனம் 10. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும். Verse 10. There shall not be found among you anyone that maketh his son or his daughter to pass through the fire. Oh, that usate divination, oh, an observer of times, or an enchanter, or a witch. வசனம் 11. மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். Verse 11. Or a charmer, or a consulter with familiar spirits, or a wizard, or a necromancer. வசனம் 12. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். Verse 12. For all that do these things are an abomination unto the Lord, and because of these abominations the Lord thy God doth drive them out from before thee. வசனம் 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். Verse 13. Thou shalt be perfect with the Lord thy God. வசனம் 14. நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். Verse 14. For these nations, which thou shalt possess, hearkened unto observers of times, and unto diviners. But as for thee, the Lord thy God hath not suffered thee so to do. வசனம் 15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. Verse 15. The Lord thy God will raise up unto thee a prophet from the midst of thee,
of thy brethren, like unto me, unto him ye shall hearken. வசனம் 16. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். Verse 16. According to all that thou desiredst of the Lord thy God in Horeb in the day of the assembly, saying, Let me not hear again the voice of the Lord my God, neither let me see this great fire any more, that I die not. வசனம் 17. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே. Verse 17. And the Lord said unto me, They have well spoken that which they have spoken. வசனம் 18. உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்குச் சொல்லுவார். Verse 18. I will raise them up a prophet from among their brethren, like unto thee, and will put my words in his mouth, and he shall speak unto them all that I shall command him. வசனம் 19. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்குச் செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். Verse 19. And it shall come to pass, that whosoever will not hearken unto my words which he shall speak in my name, I will require it of him. வசனம் 20. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன். Verse 20. But the prophet, which shall presume to speak a word in my name, which I have not commanded him to speak, or that shall speak in the name of other gods, even that prophet shall die. வசனம் 21. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். Verse 21. And if thou say in thine heart, How shall we know the word which the Lord hath not spoken? வசனம் 22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். Verse 22. When a prophet speaketh in the name of the Lord, if the thing follow not, nor come to pass, that is the thing which the Lord hath not spoken, but the prophet hath spoken it presumptuously, thou shalt not be afraid of him. பைபிள் சவாலின் 57வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உண்மையான வழிபாடும் நீதியும் கீழ்ப்படிதலும் தேவனுடைய பார்வையில் மகிழ்ச்சியானவை என்பதை நினைவூட்டட்டும். இந்த ஆன்மீக பயணத்தில் ஆண்டவர் எங்கள் இதயங்களை ஏமாற்றத்திலிருந்து காக்கவும் தெளிவுடனும் சமாதானத்துடனும் வழிநடத்தவும் அருள் புரியட்டும். ஆண்டவரே, உமது குரலுக்கு உண்மையாகவும் உமது வழிகளில் நிலைத்தவர்களாகவும் எங்களை காத்தருளும். இன்று எந்த சத்தியமோ ஜெபமோ உங்கள் இதயத்தை தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 58வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 57 of our Bible challenge is now complete. May today's reading remind you that true worship, justice, and obedience are pleasing in God's sight. As we continue in this spiritual journey, may the Lord guard our hearts from deception and guide us with clarity and peace. Lord, keep us faithful to your voice and steady in your ways. Comment below one truth or prayer that touched your heart today. And join us again tomorrow for day 58. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.